புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே 6 உலக ஆஸ்துமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. யூஸ்வலாக இதை யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1998 கினா அப்படிங்கக்கூடிய அமைப்பு, அதாவது குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்துமா அப்படிங்கக்கூடிய அமைப்பு ஆஸ்துமா நோயாளிகளுக்காக இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஏன் இது அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் 260 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பினால் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்கள் உயிரிழப்பு ஏற்படுகிறது. ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவக்கூடிய நோய் கிடையாது. இது ஒரு தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்படி இருக்கிறப்ப ஏன் இவ்வளோ அளவு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஏன் இறப்பு இந்த அளவுக்கு சம்பவிக்கப்படுகிறது, இது இவ்வளோ முக்கியமாக இறப்புக்கு கொண்டு போகணுமா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு புரிதல் இருந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்துமா நோயை நம்ம முறியடித்து வாழ்வில் வெற்றி கொள்ளலாம். இந்த உலக ஆஸ்துமா தினத்தில் நம்ம இந்த பிராங்கியல் ஆஸ்துமா நோயாளிகள் வெகுவாக குறையணும். ஸோ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அவங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்றைக்கி துரித உணவுகள் சாப்பிடும் பழக்கம், இரவு நேர உணவுகள் சாப்பிடும் பழக்கம், அதே மாதிரி நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, பேக்கெட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சுவாசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம செரிமானமும் நல்லா இருக்கணும். அப்போ செரிமானத்திற்கு உகந்த உணவுகளை நம்ம எடுக்கணும். பிராணயாமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ மூச்சு பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளணும். மூச்சு பயிற்சி, முறையான மருத்துவம், சீரான உணவு, இது இருந்தது அப்படின்னா இந்த ஆஸ்துமா நோயை நம்ம ஈஸியாக வென்றிடலாம். நன்றி.